கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில அநேக காரியங்களிலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல், நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ? வேலைகளிலே, ஊழியங்களிலே, குடும்ப காரியங்களிலே, தொழில்களிலே, படிப்பிலே, படித்த பிறகு வேலையிலே, அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, சரீர பலவீனத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் இன்னைக்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? அநேகர் வருமானம் இல்லாமல் வேதனையில, கடன் பிரச்சனையில நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். யோனா சொல்லுகிறார், என் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி, அவர் விசாலத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லி. ஆம், யோனாவுக்கு விசாலத்தை கொடுப்பாரானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் விசாலத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து, உன்னத ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை உயர்த்துவாராக. இயேசுவை நம்புங்கள். God bless you. ஆமென்.